சொல்றாரு விஜய் கிட்ட, உன் பொண்டாட்டிக்கு விருப்பம் இல்லாட்டி நாங்க போகாம இருக்க முடியாது, நாங்க அங்க போவோம்னு சொல்றாரு. சொல்றாங்க, இப்ப காவேரிக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, அவ எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாம தான் பண்ணுனேன்னு சொல்றாளேடா, என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா, தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன கோர்ட்டாது, நீ ராகினி வீட்டுக்கு போ, நான் இங்க பேசி நிறைய முடிவு பண்ண வேண்டியது இருக்குடா, முடிவு பண்ணிட்டு வர்றேன். அதான் சொல்றாங்க, எத்தனையோ ட்ரிப்பு இந்த வீட்டை விட்டு போலான்னு நீங்க சொன்னீங்க, நான் போகல, இன்னைக்கு நம்ம போலாம். விஜய் ராதாவை கெஞ்சுறாங்க. காவேரி இத பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க. கல்யாணி பாட்டி திட்டுறாங்க காவேரிய. சொல்றாரு, போறேன் போறேன்னு இங்கேயே நின்னுகிட்டு இருக்க, கிளம்புறாதா அப்படின்னு சொல்றாரு. விஜய் சொல்றாரு, இருங்க சித்தப்பா, உனக்கு நான் சித்தப்பாவா, நீ எல்லாம் பெரிய ஆளுப்பா, பொண்டாட்டி என்னோட மகனோட வாழ்க்கையில ரொம்ப தலையிட்டுட்டா, இதுக்கு பதில் சொல்ல முடியாம என்ன சித்தப்பான்னு கூப்பிடுற, எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். காவேரி சொல்றதுதான் இந்த வீட்டுல நடக்குமா, காவேரி ஒண்ணும் இல்லாதவங்க, வீட்டுல இருந்து வந்தவங்க. சொல்றாரு, காவேரி செஞ்சது தப்புதான், இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், இனிமேட்டு இந்த சண்டை நடக்க வேணாம். தப்பு பண்ணது காவேரி, நீங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும், போகாதீங்க சித்தி. விஜய், காவேரி போவாங்களா, காவேரி வீட்டுக்கு வந்திருக்காங்க, உட்கார சொல்றாங்க. நான் கேக்குறாங்க, நிச்சயம் எப்படிக்கா போச்சு, பிரச்சனை இல்ல, நிச்சயம் நின்னு போச்சு, போலீஸ் பசுபதிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் காவேரி சொல்றாங்க அம்மா கிட்டையும் பாட்டி கிட்டையும். பாட்டி கேக்குறாங்க, காவேரி உன்னை வீட்டுல யாரும் சொல்லல இல்ல, எதுவும் சொல்லல பாட்டி. யமுனா நவீனுக்கு போன் பண்றாங்க, ராகினி நிச்சயம் நின்னு போச்சுன்னு சொல்றாங்க. நவீன் சொல்றாரு, எனக்கு தெரியுமே, நானும் கேள்விப்பட்டேன், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்காதா, இனியால காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்பதான் நவீன் ஒரு மாதிரியா இருக்கு, ராகினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான்னு நான் நினைச்சேன். ராகினி என்ன தொல்லை பண்றது முக்கியமா, இல்லாட்டி காவேரிய தொல்லை பண்ணாம இருக்கிறது முக்கியமா, ஆனா மாத்திரம் ஆச்சுன்னா எல்லா நிம்மதியையும் கெடுத்துருவாவ. வேலை என்கேஜ்மெண்ட் நின்னு போச்சு, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ராகினி என்கேஜ்மெண்ட் நின்னு போனது உங்களுக்கு யார் சொன்னா, ராகினி எனக்கு சொந்தக்கார பொண்ணு யமுனா, சீன் நின்ன விவரம் யாரு மூலமாவது எனக்கு தெரிய வந்துடும். யமுனா, இந்த விஷயம் எதுவும் மண்டைக்குள்ள ஏத்தாம படிப்புல மாத்திரம் போக்கஸ் பண்ணு, நான் போனை வச்சிடுறேன். கங்கா, நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தன்னு கேக்குறாங்க. யமுனா அதை மறைக்கிறாங்க. போனை கூடன்னு கேக்குறாங்க கங்கா. நவீன் எதுக்கு உனக்கு அடிக்கடி கால் பண்றான், அவர் கால் பண்ணல, நான் தான் பண்ணினேன், நீ எதுக்கு பண்ணுன, ராகினி நிச்சயம் நின்றுச்சுன்னு தான் சொல்றதுக்கு கால் பண்ண, சொல்லலாட்டி அவனுக்கு இந்த விஷயம் தெரிய போறது இல்லையா, நான் ஃப்ரெண்ட்லியா தான்க்கா பேசினேன். யமுனா, அவன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும், நவீனால காவேரி எவ்வளவு கஷ்டப்பட்டானோ எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு நவீனோட பேசுற. விஜய் காவேரி கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நீ செஞ்ச சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா புரியலையா. புரியுது விஜய், நிச்சயம் நடக்க கூடாதுன்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால முடியல, அதனாலதான் இப்படி செஞ்சேன். காவேரி, அந்த ஆர்கியூமெண்ட்டை திருப்பி திருப்பி வைக்காத, நீ சொல்றத பார்த்தா சித்தப்பா சொல்றதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. பசுபதி உன்னை பழி வாங்கிட்டாரு, அதுக்காண்டி நீ பசுபதிய பழி வாங்கிட்ட, ஆனா இந்த வீட்டை பத்தி நீ நினைக்கவே இல்ல காவேரி. என்னை பத்தி யோசிச்சிருந்தா பசுபதியை என்னைக்கோ நான் அரெஸ்ட் வச்சிருப்பேன், இப்படி பண்ணல. கேஸ் கொடுத்தப்பதான் வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தாரு பசுபதி, சொல்றதெல்லாம் கரெக்டு தான் காவேரி, அப்ப நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் வச்சிருந்தேன்னா பரவாயில்ல, எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பிளான் பண்ண பாத்தியா, அதுதான் உன்னோட ஸ்மார்ட்னஸ். பழசெல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சுல்ல, உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு தான் விஜய் பயமா இருக்கு. உன்னை யாரு காவேரி வாழ சொன்னா, சேர்ந்து வாழ்றதுக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கல. பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை சந்திப்போம்.